தள்ளி போடுவது என்பது நம்மேல் நாமே சுமைகளை ஏற்றிக்கொள்வது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சில விஷயங்களை அலசி ஆராய்ந்து வெற்றி தோல்வி சதவீதங்களை கணக்கிட்டு சரியான நேரத்தில் தான் செய்ய வேண்டும். அது தள்ளி போடுதல் கிடையாது. காட்டில் பயணம் செய்யும் போது பாதை தெரிய வேண்டும் என்று விரும்பினால், மிருகங்கள் தாக்காமல் பாதுகாப்பாக பயணத்தை தொடர வேண்டும் என்று ஆசைப்பட்டால், காலை வரை நம் பயணத்தை தள்ளி போட்டுத்தான் ஆக வேண்டும். இது தள்ளி போடுதல் இல்லை. உடலில் ஒரு நோய் வந்துவிட்டால் அதனை உடனடியாக மருத்துவரிடம் காட்டி பரிசோதித்து அதற்கான மருந்தினை உட்கொண்டு விட வேண்டும். அதில் நாம் தள்ளி போட்டு கொண்டே வந்தால் அந்த நோய் நம் உயிரையே பறிக்கும் ஆபத்து இருக்கிறது. இதனால் தள்ளி போடுதல் என்றால் என்னவென்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த விஷயங்களை தள்ளி போடாமல் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய பழகுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. தள்ளி போடுவது என்பது நம்மேல் நாமே சுமைகளை ஏற்றிக்கொள்வது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சில விஷயங்களை அலசி ஆராய்ந்து வெற்றி தோல்வி சதவீதங்களை